ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேலப் மாடல் பேக் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்த்துருக்கோம். இதில் வந்து நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம எப்போயும் ப்ளவுஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம்னா அந்த மாதிரி நான் பேக் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உயரம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி எப்பயும் போல் நம்ம கட் பண்ணுறதான். பாடி சைஸ் வந்து 48 இன்ச்சு ஃபுல் சைஸு, ஃபுல் ரவுண்டு, அதாவது ஜெஸ்ட் ரவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஷோல்டர் என்ன அளவு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்கு வந்து 3.5 இன்ச்சு. ஆக்சுவலாக 3.5 இன்ச்சுங்கிறது வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போது அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஏன்னா தையல் வந்து நம்ம அதில் தான் போடுவோம். கேன்வாஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது மெயின் கிளாத்தோட ராங் சைடு பக்கம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து மெயின் கிளாத் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. திக்கான கிளாத்னால் நம்ம வந்து டிசைனை வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மெயின் கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்கனால நம்ம தனியாக தான் திருப்ப வேண்டியதாக இருக்குது நெக்கு. அதனால் தனியாக நம்ம அதுக்குன்னு ஒரு நெக் பீஸ் வந்து தைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து இங்கே மொத்தம் திருப்பணும். நான் செய்யும்போது சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பிசுறு வந்து மடித்து தைக்கிறக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு நான் தைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு அப்படியே உள் சைடு வச்சு மடித்து தைச்சி எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத் வந்து நமக்கு நிறையா இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டு தைச்சி அந்த மாதிரி மடிச்சும் தைச்சிக்கலாம். எனக்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து லைனிங் பீஸ் வச்சு திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தைச்சி மடித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் தைக்கிற மாதிரி தான். இப்போ எப்பயும் போல் நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சென்டர் மார்க் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நெக்கை வந்து நம்ம கேன்வாஸில் மார்க் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே வச்சு தைக்கணும் நம்ம. இப்போ வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம நெக்குக்கு ஏற்றாப்புல நெக்கு என்ன நீளம் இருக்குது அதுக்கேற்றாப்புல டிசைட் பண்ணி அதை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறணும். அகலமும் அதே மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுறது நெக்கோட அகலம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கேன்வாஸ் பிளான் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போது நெக்கோட அகலம் வந்து 3.25 மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைனிங் கிளாத்தில் வந்து 3.5 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணணும். நெக்கோட உயரம் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாக்ஸ் ஷேப்பில் போட்டுட்டு இப்போ வந்து ரவுண்ட் நெக் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நம்ம எப்பவும் ரவுண்ட் நெக் வரைவோம்ல அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம என்ன லென்த் இருக்குமோ நார்மலாக நம்ம என்ன தேவையோ அந்த நெக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைனுக்காக நான் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கைக்கு ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணோம்ல அதே கணக்கு தான். 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதனால் மறுபடியும் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்து அதில் வந்து வளைவு வரும். அதுக்காக மொத்தம் 2 இன்ச்சாக நான் மொத்தமாக எடுத்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏதாவது வேஸ்ட் அட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து ஸ்கேலப் வந்து எவ்வளோ உயரம் அகலம் வேணுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து அகலம் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு உயரம் வந்து அதே 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வளைவு வரையணும். வளைவு வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு 3/4 இன்ச்சு மட்டும் அந்த வளைவு வர மாதிரி நான் வரைகிறேன். பார்த்துக்கங்க, அதை பார்த்திங்கனாவே தெரியும். நான் ஃபுல்லாகவே 1 இன்ச்சுக்குமே வளைவு வர மாதிரி நான் வரையலை. 1/4 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த 3/4 இன்ச்சு மட்டும் வளைவு வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் 1 இன்ச்சும் வளைவு வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். அகலம் வந்து 1 இன்ச்சு சேர்த்தா 2 இன்ச்சு வரும். உயரம் வந்து 1 இன்ச்சு. இப்போ நம்ம வரைஞ்ச அந்த பீஸை வச்சு நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு மூடி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வரையலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கால்குலேஷன் பண்ணி ஈஸியாக நம்ம வரைய முடியும். எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அந்த 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பார்த்திங்கனாவே தெரியும். 3/4 இன்ச்சு மட்டும்தான் அந்த வளைவு இருக்கும். நம்ம
நம்ம அட்டையில் எப்படி வரைஞ்சிருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்காங்க. இந்த 1/2 இன்ச்சு தான் இருக்குது, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக கூட விட்டுறலாம், வளைவு வரையணும் வரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கணும், அதனால் நம்ம 1 இன்ச்சு வரைக்கும் கூட விட்டுக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த வளைவுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வரைஞ்சது கரெக்டாக இருக்க மாதிரி அதே அந்த லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கட்டிங்ஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம தையலும் தைக்க போகிறோம். அதனால் கட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வரையும் போது சென்டர்லேருந்து தான் நான் வந்து இந்த ஸ்கேலாப் டிசைன் வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் சென்டர் பாயிண்ட்லேருந்து கழுத்தோட கீழிருந்து தான் நான் வந்தேன். அந்த மாதிரி வாங்க, அப்போ தான் 2 ஷோல்டர் பக்கமும் ஒரே அளவு வளைவு வரும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து ஒரு லைனிங் பீஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை தான் நான் சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கழுத்து திருப்புறதுக்காக நான் தனியாக ஒரு லைனிங் பீஸ் வச்சு அதில் அட்டாச் பண்ணி நம்ம அயன் பண்ணி அதை வச்சு நம்ம அங்கே போய் திருப்புவோம். இதுக்கு பதிலாக நம்ம அங்கே மெயின் கிளாத் வந்து திக்கான கிளாத்தாக இருந்தால் இந்த தனியாக இருக்க ஒரு துணியில் நம்ம இந்த டிசைனை அட்டாச் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம லைனிங் கிளாத்லேயே அந்த லைனிங் கிளாத்லேயே நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் திருப்பலாம். அப்போ திருப்பும் போது அந்த மெயின் கிளாத்துக்குள்ளே போயிடும். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்துக்கும் இடையில போயிடுமா, அப்போ வந்து ஒன்றும் அந்த கேன்வாஸ் வந்து தெரியாது. ஆனால் நமக்கு மெயின் கிளாத் ரொம்ப லைட்டாக இருக்கனால அது வழியாக கேன்வாஸ் தெரியுன்றக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தனியாக ஒரு பீஸ் எடுத்து அந்த பீஸில் இந்த டிசைனை அட்டாச் பண்ணி அயன் பண்ணி நம்ம மறுபடியும் இதை அங்கே வச்சு நம்ம திருப்ப போகிறோம். இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வெட்டிட்டு நம்ம அதை வச்சு மடித்து தைச்சிக்கிறோம். இந்த பிசுறு வரும்ன்றக்காக தான் இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போய் வச்சு தைக்கிறோம். அதில் வந்து நல்லா நான் ரைட் சைடு மேலே வச்சு தைக்கணும். அப்போ தான் திருப்பி விடும்போது ராங் சைடு உள்ளே போயிடும். இப்போ வந்து அது விலகாமல் இருக்கிறதுக்காக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் நேராக ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த தையல் வந்து சும்மா நம்ம ரஃப்பாக தான் போடுறோம், ஏன்னா அப்போ தான் விலகம். இல்லை பின் இருந்தால் கூட பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வளைவுலேயே நம்ம தைக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பின் கூட நமக்கு தேவையான இடத்துல எங்கெல்லாம் நகராமல் இருக்குன்றக்காக நம்ம பின் பண்ணிக்கலாம். நம்ம சேஃப்டிக்காக நம்ம என்ன பின் எக்ஸ்ட்ரா கூட குத்திக்கலாம். இப்போ வந்து தைக்கும்போது அந்த கேன்வாஸ் மேலேயும் படக்கூடாது, கேன்வாஸை தாண்டி லைனிங் அந்த கிளாத்லேயும் வரக்கூடாது. கரெக்டாக கேன்வாஸோட ஓரத்தில் அந்த வளைவு எதுக்காக நம்ம எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த வளைவு ஓரத்துலேயே வரணும் அந்த தையல் வந்து. அப்போ தான் அந்த வளைவு ரொம்ப அழகாக வரும். ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இங்கே வந்து தையல் வந்து அந்த வளைவு மாதிரியே தான் தையல் விழுந்துருக்கணுமே தவிர எந்த இடத்துலையும் வந்து தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக எதுவும் வந்திருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம திருப்பி பார்க்கும்போது இந்த தையல் தான் அந்த தையல் எப்படி தைச்சிருக்குமோ அதுக்கேற்றாப்புல தான் திரும்பி பார்க்கும்போது இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக தைங்க, ரொம்ப பொறுமையாக தைங்க. ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா டீட்டெயிலாக நான் ஸ்லீவ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது 1/4 இன்ச்சுனா 2 பாயிண்ட் இருக்கும், 2 லைன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கும். அந்த முதல் லைன் இருக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அப்போ தான் வளைவு நல்லா திரும்பி உங்களுக்கு அழகாக வந்து ஸ்கேலப் மாடல் வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த ஷார்ப்பான இடத்துலையும் கரெக்டாக அந்த நூலில் வந்து பண்ணுறது அதில் பற்றக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கனாலும் அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிரும், நூல் கட் ஆயிரும். அதனால் நூல்கிட்ட டச் பண்ணாமல் கட் பண்ணி எடுக்கணும்.
கண்டிப்பாக அந்த வளைவு வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் திரும்பி நல்லா திரும்பும். இல்லை நீங்கள் கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது கண்டிப்பாக திரும்பாது. அதனால் எப்போயுமே இப்போ பானைக்கு அந்த மாதிரிலாம் வைக்கும்போது திருப்போம்ல, அது மாதிரி தான் இந்த வளைவு வரும்போது நம்ம வந்து அங்கே வந்து ஒரு கட்டிங்ஸ் போட்டு விடணும். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. ஏதாவது பென்சில் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட நம்ம உள்ளே வந்து அந்த வளைவை வந்து நல்லா தெளிவாக இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம், சுருக்கம் எதுவும் இல்லாமல். தையல் வந்து நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நெக் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் தையல் வந்து தைக்க ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் இது ஒரு 2 தடவை தைச்சி பாருங்கள். ரஃப்பாக ஏதாவது ஒரு கிளாத்தில் கூட தைச்சி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். அவ்வளோதான். அதை வந்து தைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம உள் பீஸ் நமக்கு இருக்குல்ல, நெக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலப் மாடல் வெட்டினதுக்கப்புறம் இடையில இருக்குல்ல பீஸ், அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு கேன்வாஸ் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துகிட்டு இதோட நெக்கு வந்து அதில் நம்ம வரையணும். அந்த ஸ்கேலப் மாடல் வரைஞ்சதுக்கும் அந்த நெக்குக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் தான் நம்ம வந்து வேறு கலர் வந்து கிளாத் வைக்க போகிறோம். அப்போ நம்ம எப்பவும் போல் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம்ல, அந்த நெக்கை வந்து இந்த கேன்வாஸில் உள்ளே வச்சிங்கனாவே மடிச்சுட்டு, நான் உள்ளே வச்சுருக்கேன் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் வந்து மடிச்சுட்டு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வரையலாம். வரைஞ்சிங்கன்னா நெக்கு வந்து இதில் மார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலப் மாடல் வந்து நம்ம 2 இன்ச்சில் இருக்க மாதிரி வரைஞ்சோம்ல ஆல்ரெடி, அதனால் அதை விட எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சு இருக்க மாதிரி நெக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்கிலேருந்து 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப பெரிய அந்த மாதிரி இன்னும் 3 இன்ச்சு 4 இன்ச்சு போனோம்னா ஷோல்டர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வந்துடும். அதனால் நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறோம். இது எது வச்சு கனெக்ட் பண்ணோன்னா ஆல்ரெடி நான் சொன்னால ஸ்கேலப் வரைகிறக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோமா, அதுலேருந்து 1/2 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த பீஸ்க்கு பதிலாக இந்த பீஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம அதில் வந்து வளைவாக இருக்குது, அதனால் நம்ம அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து வேறு என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலரில் வச்சு நம்ம அயன் பண்ணணும். இது சில்க் காட்டன் கிளாத்து. இது வந்து நான் வந்து நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் சேர்த்து வந்து 1/2 மீட்டர் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து தைச்சாச்சு. இது வந்து நெக் பீஸ்க்கு வந்து என்ன தேவையோ அதை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இது வந்து மடித்து தைக்கிறக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம நெக்கை வந்து திருப்பி எடுத்துக்கிறணும். அதுக்கு ஒரு கிளாத் நமக்கு தேவை. அது வந்து நீங்கள் க்ரீன் கலர்லேயே ஏதாவது லைனிங் கிளாத் இருந்தாலும் நீங்கள் அதில் வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ப்ளவுஸோட கலர்லேயே கிடச்சிச்சு. அதனால் நான் ப்ளவுஸோ கலரில் இருக்க லைனிங்கை வச்சு நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் அந்த நீங்கள் அந்த வளைவுலாம் நீங்கள் கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா தான் அந்த ரவுண்ட் நெக் வந்து அழகாக தெரியும். இது வந்து நெக்கில் இருக்க நம்ம பிசுரை வந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்காக இன்னொரு லைனிங் பீஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே. எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸ்க்கு நம்ம நெக்கு திருப்போம்ல, அந்த மாதிரி தான். தையல் போட்டுட்டு மறுபடியும் திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது கீழே வந்து நம்ம வேறு கலர் கொடுத்துருக்கோம்.
அதனால் நீங்கள் அந்த துணி வந்து மேலே தெரியாத அளவுக்கு கரெக்டாக மடித்து தையல் போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இதில் வந்து அதே மாதிரி இந்த டிசைனுக்காக எடுத்துக்கிட்ட கலர் வந்து கீழே வேறு கலர் வச்சா தெரியாது. அதனால் நம்ம வந்து வேறு கலர் வைக்கிறோம். ஒருவேளை கீழே வந்து அது லைட் கலரில் இருக்குது, டிசைனருக்காக எடுத்த கிளாத்து லைட் கலரில் இருக்குன்னா நம்ம கீழேயும் வந்து சேம் கலர் தான் கொடுக்கணும். எனக்கு வந்து திக்கான இதாக இருக்கனால, சில்க் காட்டன் கிளாத்துனால திக்காக தான் இருக்குது. அதனால் நான் வந்து கீழே வந்து வேறு கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ அந்த வளைவாக இருக்க அந்த கேன்வாஸ்க்காக தான் நம்ம இந்த கேன்வாஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நான் கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துலலாம் நான் மார்க் பண்ணுறேன்ல, இந்த ஷார்ப்பான இடத்துலலாம் நம்ம ஆல்ரெடி திருப்பி வச்சுருக்கோம்ல, அந்த மாடல் வந்து அந்த இடத்துல கரெக்டாக வந்து இருக்க மாதிரி நீங்கள் தைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஒரு மார்க்கிங்க்காக நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம உள்ளே இருக்க டிசைன் வந்து எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. அப்போ ஷோல்டரோட அகலம் மாறிடும். அதனால் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். நெக்கோட ஷேப் எல்லாமே கரெக்டாக வரணும். ஷோல்டரும் அகலம் கரெக்டாக வரும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பாயிண்ட்டு அதே மாதிரி தான். சென்டர்லேருந்து வந்தீங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக இழுக்காமல் அழகாக வந்துடும். அதனால தான் நான் வந்து சென்டர்லேருந்து எப்போயுமே பொதுவாக நெக் டிசைன் தைக்கும்போது சென்டர்லேருந்து வாங்க. அப்போ வரும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். உங்களால் கரெக்டாக பண்ண முடியும்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு தைச்சி வரலாம். நம்ம இழுக்காமல் மட்டும் தைக்கணும். இந்த சைடும் நான் ஷோல்டர்லாம் செக் பண்ணி தான் நான் வந்து பின் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபுல் ஷோல்டர் என்ன எடுத்துருக்கோன்னா 7 இன்ச்சு. இப்போ தையலுக்கெல்லாம் போக மிச்சம் என்ன இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி அது என்ன இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் நம்ம பின் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கேன்வாஸ் வச்சும் நம்ம ஆல்ரெடி டாட் மாதிரி மார்க் பண்ணிட்டு தான் தைக்கிறோம். அந்த ஷார்ப்பான இடம் பூரா மார்க் பண்ணோம்ல, இந்த ஷார்ப்பான இதில் இருக்க ஷார்ப்பான இடமும் அதுவும் டச் ஆகணும். இந்த மாதிரி செக் பண்ணி கரெக்டாக பார்த்து நீங்கள் தைச்சிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நெக்கு மாறாது, ஷோல்டர் மாறாது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் நான் இப்போ தான் வந்து அந்த வளைவில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வளைவில் தையல் போட்டு எடுக்கும்போது அந்த ஷார்ப்பான இடத்துல ரொம்ப கவனமாக மெதுவாக நல்லா பொடி தையல் வச்சுக்கோங்க. ஒரு தையல் போட்டாலும் அந்த தையல் வந்து பொடியாக இருந்தால் தான் பிசிறு எதுவும் பிரிஞ்சு வராது. தண்ணியில் போட்டாலும் அது பிரிஞ்சு வரக்கூடாது. நம்மளோட தையல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கணும். இவங்க தைச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு துணி வந்து கிளியாது, எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நம்ம நல்லா தைச்சி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு தைக்க கொடுப்பாங்க. இப்போ நான் அந்த வளைவெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு ஏற்கனவே நம்ம ஒரு தையல் வந்து ரஃப்பாக போட்டிருந்தோம்ல, அந்த தையல் பிரித்து விட்றேன். நான் இப்போ பிரித்து விட்டுட்டேன். தையலை பிரித்து விட்டுட்டு இந்த பிசுறு இருக்குல்ல இதில் வந்து அதனால் நான் உள்ளே மடித்து விட்டு தையல் போட்டுட்டு அதில் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அது தனியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹெம்மிங் பண்ணி விடலாம். ஹெம்மிங் பண்ணும்போது மறந்துடாமல் அந்த லைனிங் பீஸில் தான் ஹெம்மிங் பண்ணணும். மெயின் பீஸில் அந்த தையல் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓவர்லாக் இருந்தாலும் நீங்கள் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்கேலப் மாடல் திருப்புறதுக்காக ஒரு துணி வச்சு திருப்பியிருந்தோம்ல, அந்த கிளாத்லேயே நான் சேர்த்து மடித்து தையல் போட்டு விட்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஹெம்மிங் பண்ணணும். அப்புறம் எப்பவும் போல் நம்ம டாட் பிடிப்போம்ல அது பிடிக்கலாம். அந்த டாட் எப்படி பிடிப்போம்னா ஷோல்டருக்கு சென்டரில் வர மாதிரி பிடிக்கலாம். இது டிசைன் வர்றதுனால நம்ம கொஞ்சம் தள்ளி பிடிக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. ஷோல்டர் வந்து சைடு அதிகமாக தள்ளி இருக்க மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். ஷோல்டருக்கு நேராக தைக்கும்போது ஒருவேளை அந்த ஸ்கேலப் மாடலுக்கு நேராக வரலாம். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நான் தள்ளி பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், தையல் வந்து ரொம்ப பொடி தையலாக போட்டிருப்பேன். அந்த வளைவெல்லாம் வரும்போது அந்த எட்ஜில் கரெக்டாக போயிருப்பேன் பாருங்கள்.
இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து துணியே கிழிஞ்சாலும் தையல் வந்து கிழியவே கிழியாது. அந்த தையல் வழியாக எந்த பிசுறும் வரவே வராது. நான் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தேன். அந்த 1/2 இன்ச்சில் தையல் போடுறேன். இப்போ தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைக்கணும். அந்த முன்னாடி பீஸும் பின்னாடி பீஸும் வித்தியாசம் வரவே கூடாது. அதனால் எப்போயுமே கழுத்துக்குள்ளே இருந்து தான் தைக்கணும். கை பக்கம் இருந்து தைக்கக்கூடாது. என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது கை பக்கத்துலேருந்து தையல் போடாமல் கழுத்து பக்கத்துலேருந்து போகணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து முன்பக்க பீஸும் பின்பக்க பீஸும் வித்தியாசம் இருந்தால் கூட நம்ம கை சைடு இருந்தால் அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக பண்ணால் அந்த பிரச்சனை வராது. ஒருவேளை கட்டிங்ஸில் தப்பு இருந்தால் நம்ம மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே கட்டிங்ஸில் தப்பு இருந்தால் நம்ம மறுபடியும் எதையும் கட் பண்ணுறதா தப்பு இல்லை. தைக்கும் போது தையல் தப்பு விட்டோம்னா அதை கட் பண்ணால் அது இன்னும் தப்பாக தான் செய்யும். அதனால் கவனமாக பண்ணுங்கள். நான் ரெஞ்சு தைச்சிட்டு மறுபடியும் நான் அமுக்கடி போட்டு விட்டேன். இது வந்து ரைட் சைடு வரும். அதனால் கலர் நூல் மாற்றி தெரியுன்றக்காக நம்ம சேம் கலர் வர மாதிரி அந்த தையல் மேலே நேராக இருக்க மாதிரி தையல் போட்டிருக்கேன். அது லெஃப்ட் சைடு வந்து சாரீக்குள்ளே போயிடும்ன்றனால நான் அதே கலரில் வச்சு அமுக்கடி போட்டேன். இது தூக்காமல் இருக்கா அதே மாதிரி கைக்குள்ளே இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கை தைச்சிருவோம். அதனால் இந்த தையல் அதுக்குள்ளே போயிடும். இந்த வளைவில் அந்த ஷார்ப்பான இடத்துல ஏதாவது பீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பீட்ஸ்லாம் வைக்கலை. இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிள் லுக் இருக்கணும், ஆனால் பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் தைச்சிருக்கேன். நீங்கள் பீட்ஸ்லாம் வச்சிங்கன்னா அது வேறு மாதிரி லுக் இருக்கும். அந்த மாதிரி தைக்கினாலும் நீங்கள் தைக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்லீவ் தைச்ச வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அது போய் நீங்கள் பார்க்குறனாலும் பார்க்கலாம். அது இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் மேங்கோ டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோ ஏதாவது புரியாமல் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஃபினிஷிங் வந்து எப்போயுமே நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அது ஸ்டார்டிங்கில் நமக்கு வராது, ஆனால் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் எடுக்க ஈஸியாக வந்துடும். எதுவுமே நம்ம கஷ்டம்னு நினச்சோம்னா அது கடைசி வரைக்கும் கஷ்டமாகவே தான் தெரியும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். நிறையா வேஸ்ட்டு துணி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி துணியில் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா அந்த டிசைனை எப்போயுமே நேரடியாக ப்ளவுஸ் வந்து தைக்காதீங்க. வேஸ்ட்டு எதையாவது ஒரு கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள். அதில் அப்போ தான் உங்களுக்கு தைச்சி பார்க்கும்போது தான் மிஸ்டேக் என்னங்கிறதே தெரியும். பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியாது. ஒரு தடவை வீடியோ பார்த்தோன்னே புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணும்போது அப்போ தான் டவுட்லாம் வரும். அதனால் நீங்கள் வேஸ்ட் கிளாத்தில் ட்ரை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா பக்காவாக ஃபினிஷிங் வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.